ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு நல்ல வலு ஊட்டக்கூடிய கருப்பு உளுந்து வச்சு ஒரு ரெசிபி தான். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து நல்ல வாசம் செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து உருண்டை தான் நம்ம பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கைவிடாமல் தான் நம்ம வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்தா தான் ஒன்று போல் உங்களுக்கு செவந்து வரும். எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்தளவு செம்பு கலரில் வந்தாக்கில் அடுப்பு அணைச்சிடலாம். உளுந்து இதுக்கு மேலே வறுப்பட்டதுன்னா உருண்டை உங்களுக்கு லைட்டாக கசப்பு கொடுத்துரும். உளுந்து சூடாக இருக்கையிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, பொரிகடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொரிகடலையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பொரிகடலையே தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த உளுந்தோட சூட்லேயே அதுவும் லேசாக சூடாயிடும். இது கொஞ்சம் சூடு தணிஞ்சு வெது வெதுப்பாக ஆனாக்கில் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குங்க. குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு வலி, குறுக்கு வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உளுந்தங்களி கருப்பட்டி சேர்த்து செய்யலாம், உளுந்தஞ்சோறு செஞ்சு பார்க்கலாம். இதை இப்போ மிக்சியில் லைட்டாக குறைன்னு திரிச்சு எடுத்துக்கணும். இதில் 1/4 கப் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். வெள்ளை சீனி இல்லது நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சேர்த்து இந்த உருண்டை பண்ணிங்க அப்படின்னா உருண்டை இறுகி வராது. அதனால தான் நம்ம வெள்ளம் சேர்க்குறதில்ல. இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்த்து பண்ணிக்கலாம். இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் போல் நெய் சூடு பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தேவைப்படாது, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் சுகரோ அல்லது நாட்டு சக்கரையோ சேர்த்து செய்யலை உங்களுக்கு நான் 1 வாரம் ஆனாலுமே இந்த உருண்டை வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நல்ல இருகலாகவும் இருக்கும். நெய் நல்ல சூடாகி வரணும். லேசான வெது வெதுப்பான சூட்டில் நம்ம சேர்க்கக்கூடாது, நல்ல சூடாகணும். அந்த மாவில் இதை தூக்கி ஊற்றியில் அது பொரியணும், அந்த சூடு இருக்கணும். நெய் ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா நமக்கு ஃபுல்லாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே உறிஞ்சு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். நான் எடுத்த 1/4 கப்லேயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு கரண்டி காம்பை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பசங்க பொதுவாக உளுந்தஞ்சோறுலாம் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேக்காது. இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதுங்க, அவ்வளோ சத்து கிடைக்கும். முதல்ல நம்ம நெய்யை மிக்ஸ் பண்ணையில் பத்தாவது மாதிரி தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றிடாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூனாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால அது இலகி கொடுத்து உங்களுக்கு ஒன்று போல் செட் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் உதிர்ந்த பதத்தில் தான் இருக்கும். இப்படி தான் பார்க்குறதுக்கு பதம் இருக்கும், ஆனால் இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம உருண்டை அழுத்தி பிடிச்சிக்கலாம். இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை இறுகி இருக்காது. நம்ம களி மாதிரி கொஞ்சம் லைட்டான ஒரு கொலகொலப்போடு இருக்கும். ஆற இந்த உருண்டை இன்னும் இறுக்கி கொடுத்துரும். பார்க்கத்தான் இறுக்கமாக இருக்குமே தவிர நம்ம சாப்பிடல வாயில் அப்படி ஒரு கரைஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.